ஏன்னா ஒரு ஹோப் இல்லாட்டி நம்ம எப்படி முன்னாடி போகிறது? டீ சாப்பிட்டு இருக்கும்போது சிகரெட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்பர்கஷன்ஸை பற்றி யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? பேசுகிறப்போ நிறைய பட்டி ஷோனா அந்த தெரியுமா உங்களுக்கு? ஒரு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? நானும் இந்த தேதி அட காதல் தின்ற மீதி. இப்போது பிரணவ் சாரோட கேரக்டருக்கும் கல்யாணியோட கேரக்டரும் அவங்க தே டோன்ட் எண்ட் அப் பிகமிங் அ கப்பிள் பிகாஸ் ஸ்கிரிப்டை திரும்ப ரிவர்ஸில் பார்க்கும்பொழுது இல்லை கல்யாணி திரும்ப இந்த ஜங்ஷனில் இப்படி ஒரு ரூபத்தில் வந்தால் அது இவங்களோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் ஆகுன்றதுக்காக அந்த கால் எடுத்தீங்களா? ஆர் யூ வாண்டட் தட் டார்க் சாக்லேட் லைக் த பிட்டர் ஸ்வீட்னஸ் வேர் யூ வாண்டட் தெம் டு யூனோ லைக் கெட் செப்பரேட்டட்? போத். ஓகே, இப்படி யாரும் இதை பற்றி சொன்னதில்லை. தேங்க்யூ. So that's you wanted that. Yeah. I wanted their friendship to bloom. அதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவைப்பட்டுச்சு. ப்ளஸ் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் அ டார்க்கர் சைட். ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பெண்கள் இருப்பாங்க இல்லையா? அண்ட் 60s 70s எல்லாம் அந்த மெயில்னாலே ஒரு ஷோவனிஸ்டிக் பிஹேவியர் இருக்கும். ஸோ அதனால தான் அவர் அப்படியே திரும்ப வந்து அப்படியே அதை வந்து எல்லாரும் அப்படி எடுத்துக்கணும்னு இல்லை. பிகாஸ் மென் பேக் தென் வேர் மென். Imperial now, so now we are more empathizing. ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. ஏன்னா நீ வந்து did you sleep with him தான் கேட்குறாரே தவிர are you okay ன்னு கேட்கல. இல்லை, ஓகேன்னு கேட்கல. அது எனக்கு அப்போது there is a change in the way men have been thinking. மிஸ்டிக்கலான ஃபிகர் சார் பெண்கள்ன்றது. அவ்வளோ புரியாதுல்ல, டைம் எடுத்து தான். இல்லை இன்னும் ஆல்வேஸ் இட்ஸ் நெவர் எண்டிங். ஸோ அந்த படம் ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே கண்டினியூட்டியில் போயிட்டு இருக்கிறதுனால எப்படியே அழகாக ஒரு ஃபுல்லாக பூச்செடிகளுக்கு நடுவில் பாட்டு கேட்டுட்டு தான் எழுதுவீங்களா? இல்லை ஹவு டு யூ ஜென்ரலி ரைட்? வாட்ஸ் யுவர் ப்ராசஸ்? இப்போ ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பர்டிகுலர் சீன்னா அந்த சீனோட கனெக்டாக ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? அதை வந்து லூப்பில் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போது ஜேக்கபின் சொர்க்கராஜ்யம் எல்லாம் எழுதுகிற டைமில் there is one singer called Job Kurian. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாபோட பதயாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ when I listen to that song I can see Niven walking in the yard and அந்த ஸ்காட்சிங் ஹீட்டில் அவர் நடக்கிறது, அவர் அந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறது, அந்த ஹீட் வந்து மைண்டில் வரும் அந்த பாட்டு கேட்கும்போது. அண்ட் ஹிஷாம் அந்த டைமில் பண்ண ஒரு ஆல்பம் இருந்துச்சு, கதம்படா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இருக்கிற பாட்டு, அந்த பாட்டு எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் கொடுத்துச்சு. அதனால தான் ஹிருதயத்தில் ஐ ஆஸ்க்ட் ஹிம் இஃப் ஹி கேன் ஒர்க் வித் மீ. வினீத் ஸ்ரீனிவாசன் படங்களோட அண்டர் டோனே என்னன்னா, என்னன்னாலும் நெவர் ஸ்டாப் ஹஸ்லிங் அண்ட் தேர் இஸ் ஒன் அயோட்டா ஆர் இன்ச் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஆர் த ரே ஆஃப் ஹோப் தட் வில் ஃபார் ஷுவர் பி சீன் இஃப் யூ கீப் கோயிங் அப்படின்றது எல்லா படங்களும். அது லவ் பர்சியூட்டாக இருக்கலாம், அப்பா கடன் அடைக்கிறது பர்சியூட்டாக இருக்கலாம், இல்லை நான் என் லவ் பிரேக்கப் ஆனாலும் திரும்ப அந்த லைட் வாழ்க்கைக்குள்ளே வரலாம், அண்ட் நான் ஒரு ஃபீல்டு ஃபில்ம் மேக்கராக இருந்தாலும் நான் திரும்ப சக்ஸஸ் பார்க்கலாம். ஸோ படங்களே வந்து அண்டர் டோனாக அனாலஜிக்கலாக வந்து இட்ஸ் ஆல் அபவுட் just keep doing it. Is that the way you look at life? I think so. I try to. ஏன்னா ஒரு ஹோப் இல்லாட்டி நம்ம எப்படி முன்னாடி போகிறது இல்லை? அண்ட் a lot of good things have happened in my life, Abhishek. So I come from a very ஒரு விஷயம் நினச்சது நடந்திருக்கு, நினச்சதை விட அழகாக நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சார் எதெல்லாம் நினச்சிங்க இதெல்லாம் அழகாக நடந்திருக்கு? இப்போ நம்ம டேரக்டர் ஆகணும்னு யோசிக்கிற டைமில் வந்து தியேட்டரில் வந்து நம்ம படத்துக்கு ஒரு கைத்தட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும், அது ஆல் கேரளா ஒரு கைத்தட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம் இல்லையா? அது வந்து பல மடங்கு பெருசாக நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. லவ் பண்ண கல்யாணம் ஹிருதயம்லாம் இப்போ யோசிக்கவே வேணாமோ, அப்படி அங்கேயே போயிட்டு அப்படியே டேக் டு மை லைஃப் அந்த மாதிரி அப்படி இருந்ததா? ஏன்னா இப்போ பிரேமலூரில் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருந்து நீங்கள் நோட் பண்ணீங்களா? அது ஆமாம், எல்லாம் நம்ம பசங்க தான். அதில் அவங்க கூட தான் நம்ம தண்ணீர் மத்தன் தினங்கள்னு சொல்லிட்டு சேம் டைரக்டர் தான். அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் ரேப்போ வித் ஈச் அதர்.
இப்போ வந்து மலையாளம் சினிமா வந்து இப்போ தான் ஏதோ பூம் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த கெசினோ தேட்டர் இருக்கிற காலத்துலேருந்தே அந்த சிபிஐ டைரி குரூப்லாம் பிச்சுன்னு போச்சு சென்னையில். மலையாள படங்கள் இங்கே ஏகப்பட்ட பேர் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற எஸ்டீரியர் க்ரௌட் ஜென்ரேஷன் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரேமம் தான் வந்து எங்களுக்கு நம்ம சென்னையில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரளயமே உண்டாக்குன ஒரு படம். இஃப் ஐ ஹேவ் டு கம்பேர்னு இல்லை, பட் ஒன் திங் இஸ் அந்த ஒரு கேங் கல்ச்சர் ஒன்று இருக்குது இன் அ குட் வே. லைக் இங்கேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் கேம்ப்ஸ் இருக்குது. பட் என்னென்னா அது ஒரு நேம் வில் ஓவர் ஷேடோ அந்த குருகுல வாசம் அந்த டீம் அப்படின்றது வந்து இங்கே இருக்காது தமிழ் சினிமாவில். இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த ஒரு வினீத் கேங்கு, ஒரு ஃபஹாத் கேங்கு, அப்புறம் அந்த அன்வர் ரஷீத் கேங்கு, அப்புறம் மொத்தமாகவே வரீங்க அப்படி சும்மா எல்லாருக்குமே பிரேம் ஷாட் வைக்கலாம் போல். சஸ்பெண்டடுக்கு பதிலாக சக்சீடட்னு வேணால் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கேங்காக வந்து இறங்கி அடிக்கிறதுன்றது வந்து அன்பிலீவபிளாக இருக்குது சார் பார்க்க. அதுக்குள்ளே டெக்னீஷியன் இருக்கான், சிங்கரே டைரக்ட் பண்ணுறான், டேரக்டரே எழுதுறவனே ஹீரோவாக நடிக்கிறான், அட்வொகேட்டாக, என்னெல்லாமோ அந்த மல்டி ஃபேசரட்னஸ்ன்றது வந்து ஒரு இன்னேட் குவாலிட்டியாகவே இருக்குது. ஹவு டு யூ திங்க் தட் ஹேப்பன்ஸ்? போன ஒரு இன்டர்வியூவில் நான் சொன்ன விஷயந்தான். பிகாஸ் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஒர்க் வித் எவ்ரி ஒன். அதுதான் இப்போ நான் ஒரு படம் பண்ணுறப்போ எனக்கு வந்து நீங்கள் தேவைப்படும். நீங்கள் ஒரு படம் படுமா சார் எப்பயாச்சு? சொல்லுங்கள் சார். நடக்கலாம் இல்லையா? சரிங்க சார், சரிங்க சார். அப்போது நீங்கள் ஒரு படம் பண்ணுறப்போ நீங்கள் என்ன கூப்பிடுறீங்க? 100% மியூச்சுவலி பெனிஃபிட் ஆகும் இல்லையா? இட்ஸ் அ வின் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் எல்லாருக்கும் வந்து அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ ஆடியன்ஸை விட எஃபர்ட் அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை? இப்போ ஃபிலிம் மேக்கர்ஸ் வென் தே சி ஃபில்ம்ஸ், அவங்க பண்ணாத மாதிரி படம் இன்னொருத்தர் பண்ணால் கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற எஃபர்ட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ தெர் இஸ் ரெஸ்பெக்ட். அது இருக்குது. ஆனால் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ அவர் நம்மளை பற்றி எப்படி யோசிக்கிறாரு, நம்ம அவரை பற்றி எப்படி யோசிக்கிறோம், அது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ தெர் ஆர் நோ கன்ஃபியூஷன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ். நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இன்னொரு இடத்துல உட்கார்ந்தா அவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லிட்டு ஜெலஸ் தாட்ஸ் நிறைய வரும் இல்லையா? பட் வென் யூஆர் ஆல் ஒர்க்கிங் டுகெதர் யூ நோ எவ்ரி ஒன், பர்சன் டு பர்சன். அப்போ அந்த இது வராது. இப்போது எங்கள் படத்தில் கூட நிறைய ட்ரோல்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம அதை பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அதனால புரிஞ்சுப்பாங்க. இப்போது நீங்கள் பிரேமலூரில் சொன்னீங்க இல்லையா? they are taking a ticket ஹிருதயம், they can do it because we are friends. அது அந்த ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி பிரதர்ஹுட் ஒன்று இருக்குது. ஸோ இல்லை என்னென்னா ஒரு இன்டென்ட்டாக என்னவா இருக்குன்னா, அடி வாடா போய் ஜாலியாக ஒன்று எல்லோரும் சேர்ந்து பண்ணிடலாம் அப்படின்றது இன்டென்ட்டாக இருக்கே தவிர, நான் வந்து இப்போ தமிழ் ஃப்ரெட்டர்னிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால நான் அந்த கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட்டில் சொல்ல. பட் ஒரு ஹீரோ, அந்த ஹீரோக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கணும், அவருக்கு ஒரு சம்பளம் பேசணும், அதுக்கப்புறம் ஷூட்டிங் காஸ்ட்டு இப்படி அது சொல்கிறேன். ஒரு மலையாளமில் வந்து ஒரு பிருத்திவிராஜ் சாரே எங்கேயோ சொல்லியிருந்தார், பேனே பூன் ஆயிடுச்சுன்ற மாதிரி. எல்லா பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸும் அங்கே ஆரம்பிக்கிறதே ரொம்ப மினிமலான ஒரு செட்டப்பில் ஒர்க் பண்ணுறதுனாலையும், லைட்டிங் இல்லாமல் கற்றுக்கிறதுனாலையும், நிறைய லைவ் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணி பழக்கப்பட்டு திங்க். ஸோ எல்லாமே ஒரு டெக்னிக்கலி இன்ஃபார்ம்டாகவும் நீங்கள் ஒரு மாதிரி கிளட்டர் பிரேக்கிங்கான ஒரு வேவ் ஒன்று இருக்குது. அண்ட் ஹவு ஹாப்பி ஆர் யூ அபவுட் தட்? ஐம் வெரி ஹாப்பி. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் பார்க்குறேன் அபிஷேக். இப்போது அது எல்லாருக்கும் பெனிஃபிஷியல் தான். இப்போ எனக்காக ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணும்போது நாளைக்கு அவருக்கு தேவைன்னா நான் போய் பண்ணுவேன் இல்லையா? இட்ஸ் லைக் லுக்கிங் அவுட் ஃபார் ஈச் அதர். ஸோ நான் ஒரு படம் பண்ணுறப்போ, இப்போ பேசில் வாஸ் அன் ஏடி டு மீ. இந்த படத்தில் நிஜமாவே அப்போது இந்த படத்தில் அவரோட சம்பளத்தோட 1/4 கூட அவர் வாங்கலை. ஸோ அப்போது அது ஒரு ரிலேஷன்ஷிப் தானே. இப்போ நீரஜ் மாதவ் நடித்தார் 2015 நாங்கள் வடக்கன் செல்ஃபின்னு ஒரு படம் பண்ணோம். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்குது. அவர் வந்து பண்ணார், ஹிந்தியில் வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஹீ கேம் டவுன் அண்ட் ஹீ ஷார்ட் ஹிஸ் போர்ஷன்ஸ், ஹீ பென் பேக். சம்பளம் கூட பேசலை விஷா கிட்ட. ஸோ அப்போது வீல் கீப் இட் இன் மெமரி. ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவைன்னா, ஓகே ஒரு நாளைக்கு கேமியோ சொன்னால் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுவோம். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எல்லாருக்குமே. இது ஏதோ கசின்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிட்டு, டே அவன் எனக்காக தயிரோட வாங்கி கொடுத்தான்டா, நான் அடுத்த ஃபங்க்ஷனில் அவனை சூப்பராக பார்த்துக்கிறேன், இது அந்த செட்டப்பில் இருக்குது. அப்படி இருந்தால் நல்லா, சினிமாலாம் இல்லையா? அப்போ அப்படி இருந்தால் நல்லது இல்லை? இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார், இது அன்பிலீவபிள். சார் இப்போ ரிலீஸ் ஆன படம், நீங்கள் டைரக்ட் பண்ண படம், எங்களை அழ வச்சு கதற விட்டு, அதாவது வந்து நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் பார்க்குறோம் சார். தம்பி கல்யாணம் இருக்கும், இவன் அண்ணனாக இருப்பான், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பான். நான் படம் பண்ணால் தான் மொபைல் ஃபோன் வேறு மாற்றுவேன்னு இருப்பான். அவன் வந்து ஒரு புரி தான் சாப்பிட்ருப்பான்.
அவனுக்கு செலவுகள் இருக்க, வீட்டுக்கு அவனால் கொடுக்க முடியாது. தேசிங் பெரியசாமி இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஐயோ தலைவா சினிமா வேறு மாதிரி தலைவா, என் கிளாஸ்மேட் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பத்திரிக்கை கொடுப்பான், அதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்டுன்னு வந்து சொல்லுவான், அப்புறம் பத்திரிக்கை கொடுப்பான், அப்புறம் கார் வாங்கிட்டேன்னு வந்து வீட்டில் சொல்லி எங்கள் அப்பா அம்மா ரவுண்டு கூப்பிட்டு போவான், அப்புறம் வீடு வாங்கிட்டேன்னு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுவான், நான் அப்படியே அசிஸ்டண்ட்டாகவே இருப்பேன் தலைவா அப்படின்வான். அதனால் அந்த மாதிரி அயராத உழைச்சி வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பாத்திர மாட்டோமான்னு நினைக்கிறவனுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சத்துமாவு கஞ்சி குடித்த மாதிரி இருந்துச்சு சார். ஏன்னா படத்தை பற்றியே ஒரு படம் பண்ணுறதுனால எல்லாருக்கும் ஒரு மாதிரி போர் அடிச்சிருமோன்னு திரும்பி பார்த்தா அவன் அழுதுகிட்டு இருக்கான், கையை தட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த க்ரியேட் பண்ணணும், இல்லை பிடிச்சதை செய்யணுன்ற ஒரு, அது எப்படி பார்க்குறீங்க இந்த செகண்ட் ஹாஃப் பர்டிகுலர்லி? என்ன மாதிரி வை யூ கன்சிடரிங் ஹவு திஸ் வில் பி? ஏன்னா மிஸ்டர் மோடி வந்து டோட்டலாக ஒரு ஸ்டேக்ஸ் எல்லாம் ஆக்சிலரேட் பண்ணி படத்தையே வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. பட் திஸ் கான்ஷியஸ் டெசிஷன் ஆஃப் மேக்கிங் a film about films அப்படின்றது எங்கேருந்து அந்த you wanted to? உதயநாதன் சொல்லிட்டு அப்பா ஒரு படம் பண்ணார், அது ரீமேக் பண்ணி தமிழ்லேயும் வந்திருக்கு, வெள்ளித்திரைன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உதயநாதன் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு அங்கே. ஸோ அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ் வந்து அப்பா கூட கதை நரேட் பண்ணுற டைமில் நான் அப்பா கூட தான் இருந்தேன். ஸோ அவர் பக்கத்து ரூமில் போயிட்டு இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி அவர் போகிறப்போ புது பசங்க அப்படியே வந்து நிறைய கதை சொல்லிட்டு இருக்காங்க, போர் அடிக்குது, இவர் எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கதை கேட்க போனார். போய் வந்தவர் வந்து ஒரு அட்ரினலின் தான் என்கிட்ட வந்து பேசினார். ரொம்ப எனர்ஜி உள்ள பையன் அவன், நல்ல ஒரு கதை சொல்லியிருக்கான். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, நான் அப்போ கேட்டேன், நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நான் எழுதணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே ஒரு பென்சன் அண்ட் ஹெட்ஜஸ் ஒன்று பற்ற வச்சுட்டு கதையை சொன்னார் எனக்கு. அப்போது நான் கேட்ட உடனே சொன்னேன், அப்பா இது நீங்கள் எழுதுனா இது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூமில் யார் இருந்திருந்தாலும் அவர் கேட்டிருப்பார், ஆனால் அந்த டைமில் நான் இருந்ததுனால என்ன கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஷூட் அவர் எழுதுகிற டைமில் நிறைய அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் இருக்கும் இல்லையா, அதை நான் படிச்சிருக்கேன், அந்த படத்தில் நான் பாடியிருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்ததுக்கப்புறம் சினிமாவை பற்றின ஒரு படம் நானும் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் டைம்லேயே எனக்கு வந்து இந்த ஸ்டோரி என் மைண்டில் இருந்துச்சு, ஆனால் தைரியம் இல்லை, இதை பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. ஸோ அப்படியே விட்டேன். இல்லை ஒரு 20 வைபு வந்துட்டு போச்சு, கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் யூர் மணிகண்ணி. ஆனால் அதை தாண்டி நிறைய பேர் இந்த படத்தை நிறைய மாதிரி இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஒருத்தர் இன்டர்வியூவில் வந்து என்ன ப்ரோ தமிழ் சினிமாவை ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்படிலாம் அவசரப்படாதரா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது தலைவர் மென்ஷன் ஒன்று இருக்குது, இவங்கள பார்க்கும்போது தேவயானி ஞாபகம் வருது, அங்கே மியூசிக் ஆமாம் எனக்கு டக்குன்னு தேவயானி ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவங்க இப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வேணும் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுனால தான் அது ஃபிலிமில். ஸோ எனக்கு அதான் நான் சொல்கிறேன், அதெல்லாம் அவர் தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாரா, அது அப்சல்யூட்லி. ஸோ அது ட்ரோலுன்றதெல்லாம் இல்லைடா அப்படின்னே அவன் படம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை ப்ரோ வேறு மாதிரி டச் ஆயிடுச்சு ப்ரோ, ஏன்னா லைக் டு இன்ட்ராக்ட் வித் ஜென்ரல் பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வயசான ஒரு படத்தை இப்படி விழுவாங்கிறதெல்லாம் போய் சும்மா பேசுவேன். அப்போது தலைவர் மென்ஷனு, ஒரு வைஜி மகேந்திரன் கூட அந்த மேன்ஷன், பாண்டிராஜ் டைரக்டர் நிறைய அந்த மேன்ஷன் லைஃப் பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ காதல் படத்தில் பாலாஜி சக்திவேல் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் அந்த மேன்ஷன் லைஃப்பை. நடித்தா ஹீரோ தான், விருச்சிக காந்த் அப்படின்னு ஞாபகம் காந்த் தெரியல, ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு சினிமா பண்ணணும்னு சொல்லி அசிஸ்டன்ஸ்லாம் வந்து கதை சொல்லிட்டு போகிறது. ஸோ அந்த சினிமாவில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபிலிம் மியூசிக் டைரக்டர். இப்போ நம்ம வந்து பூலாம் கேட்டுப்பார் பார்க்கும்போது எல்லோரும் வந்து அது விஸ்வநாதன் ராமமூர்த்தி, அப்புறம் அந்த ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இங்கே வந்து ஃபுல் ஜிப்பால் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து have you for real have you faced some kind of somebody taking your work and அப்படின்னு இல்லை, சிரிப்பில் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இல்லை அப்படின்னு ஜெயிலர் ரஜினிகாந்த் மாதிரி சிரிச்சிங்களே சார் அப்படின்னு இல்லை, பட் அதில் ஒரு லேர்னிங் இருக்குல்ல. நான் ஆமாம் நிறைய பேரோட இது ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும் இல்லையா, அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது யார் ஐடியா உள்ள வருது அது விஷயமே கிடையாது. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட படத்துல எல்லாம் போய் டிஸ்கஷன் எல்லாம் உட்கார அந்த லெவல் தான். பட் அதில் அப்படியே ஸ்பிட் பால் ஆகி பிரெயின் ஸ்டாப் பண்ணி இங்கே நாங்கள் போய் அங்கே நீங்கள் போய் மாப்பிள்ளை இது போன விஷு அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஐடியா இங்கே என்ன படமாக வந்திருக்கு அந்த மாதிரி தெரிஞ்சது தெரியாமலோ. ஆனால் வடக்கன் செல்ஃபி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்தது நிறைய பேர்கிட்ட இருந்து, நான் இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருந்தேன் அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், சத்தியமாக நான் உங்கள் கதை கேட்டதும் கிடையாது, எடுத்ததும் கிடையாது,
ஆனால் அது அவ்வளோ ஜென்ரிக்கான ஒரு ஸ்டோரி இல்லையா? இல்லை இப்போ யூ ஹேட் டிஃப்ரெண்ட் ரெஃபரன்சஸ்னு உடனே எனக்கு ஸ்பார்க் அடிச்சிச்சு. வாட் வேர் யுவர் ரெஃபரன்ஸ்? ஐ கேன் டெல் யூ தட். நைஸ் நைஸ் நைஸ். இல்லை அது மேபி சினிமா குடும்பன்றதுனால சின்ன சின்னதாக இப்போ டக்குன்னு வெள்ளித்திரை கதை அதில் பிரகாஷ் ராஜ் சார் வந்து சீக்ரெட்டாக வச்சு ஃபில்ம் பண்ணிலாம் அதெல்லாம் பண்ணிடுவாங்க வெள்ளித்திரையில். இங்கே பார்த்த வெர்ஷன் தான் ஞாபகம் இருக்குது. ஸோ சினிமா பார்த்ததுனால இந்த கதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரம் த ஃப்ரெட்டர்னிட்டின்றதுனால. மேபி அந்த சின்ன வயசுலேருந்தே அப்பா ஃப்ரெண்ட்ஸும் அப்பாவும் நிறைய கதை சொல்லியிருக்காங்க அவங்களோட. இப்போது நான் ஸ்டேஜ் ஷோ பண்ணுறப்ப வந்து இந்த இன்னசென்ட் அங்கிள், வேணு சார், நேர்மொழி வேணு சார், இவங்க கூட எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த காலத்து கதையை தான் சொல்லுவாங்க. எல்லாம் கோடம்பாக்கம் ஸ்டோரிஸ், மெட்ராஸ் ஸ்டோரிஸ் உட்கார்ந்து பேசுவாங்க. அதுலேருந்தெல்லாம் நான் அப்படியே சீனில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் எழுதின உடனே ஐ வெண்ட் அண்ட் நரேட்டட் டு பிரியதர்ஷன். அவர்கிட்ட போய் நரேட் பண்ணேன். ஏன்னா அவர் சுவாமிஸ் லாட்ஜர் இருந்திருக்காரு. ஸோ ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கான்னு கேட்க தான் அவர்கிட்ட போனேன். அவர் அப்படியே அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் நடந்த அந்த இன்சிடெண்ட் அவர் தான் சொன்னார், இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த செஷன் ஆர்டிஸ்ட்லாம் வந்து சம்பளம் மாதிரி வாங்குவாங்கன்றது அதெல்லாம் பார்க்க பயங்கர இதுவாக இருந்தது. இந்த மேன்ஷனில் தண்ணி ஒழுகுறது, வைஜி சார் சொன்ன அந்த ஒரு டைலாக் தான். நாங்கள் வி கீப் டாக்கிங் அபவுட் இட். என்கிட்ட யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா தமிழ் சினிமாக்கு என்ன தேவைன்னா டிசிப்ளின் தான் சொல்லுவேன். அந்த ஒரு வார்த்தை இந்த 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 ஃபீல்டில் டிசிப்ளின் இல்லைன்னா இந்த பர்முலா டேங்கிலும் போது எங்களுக்குலாம் அப்படியே ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் மாதிரி இருந்தது பங்குன்னு. ப்ளஸ் அந்த பட்ஜெட் கம்மியாக இருக்கிற படம்ன்றதுனால அந்த சிங்கிள் டேக்கில் அதை ஸ்டேஜ் பண்ண விடும். அண்ட் மோலி வந்து அது நிஜமாகவே இந்த படம் என் வாழ்க்கையை மாற்ற போதுரா அப்படின்னு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஒரு அஃபர்மேஷன் கிடச்ச உடனே அவர் காட்டுற ஈடுபாடு. அப்போ கூட அந்த பொண்ணுகிட்ட நீ போமா நான் ஹீரோயின்ட்ட பேசிக்கிறேன் என்னெல்லாம் அங்கே லைவாக நடந்துச்சு சார். சும்மா ஒரு ஏதாவது இந்த ஹியூமர் பொறுத்தவரை ஒரு எக்ஸசைஸாக கேட்குறேன். வாட் வாஸ் ஆன் த ஸ்கிரிப்ட் அண்ட் வாட் ஹேப்பன்ட் அங்கன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ எழுதுறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சால் நம்ம அவங்களுக்கு பொருத்தமாக எழுதிடலாம் இல்லையா? இப்போ பேசில் வந்து பேசுகிறப்போ நிறைய பட்டிஷோன்னா அந்த தெரியுமா உங்களுக்கு? யூசேஜ் ஒரு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? பட்டிஷோன்னா சீப் ஷோ. அதான் அவர் யூஸ் பண்ணுற வார்த்தை தான் அது. சொல்லிட்டு வர போவாரே. ஆமாம். ஸோ அவருக்காக டயலாக் எழுதும்போது ஓகே அந்த பட்டிஷோ நம்மளுக்கு ஞாபகம் வரும். இந்த அஜு வர்கீஸ் அவர் நடிச்சிருக்காரு இல்லையா? அவரே நீங்கள் தானே? ஆமாம், நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஆரம்பித்தவங்க தான். ஸோ அவர் நடிக்க வரும்போது அவருக்கு அவர் அசிஸ்டன்ட் இருக்கார் முகமது சொல்லிட்டு. இவர் பேச்சை கேட்க மாட்டார். இவர் ஏதாச்சும் வேணும்னு சொன்னால் அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லாட்டி அவன் கொடுக்க மாட்டான். விஜய் சேதுபதியோட மேனேஜர் அப்படி தான் கையிலேருந்து தட்டிலாம் விடுவார். ஆமாம், அப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக மேனேஜர்ஸ் அப்படி தான் இருக்கணும். அப்போது அந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு எழுதுகிறப்போ அந்த அந்த படம் ரிலீஸ் ஆகிற நாளைக்கு டீ சாப்பிட்டு இருக்கும்போது சிகரெட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அவனையும் அவங்க ஈக்குவேஷன் தெரியறதுனால அதை அப்படியே எழுதி வச்சேன். நிவினோட கேரக்டர் வந்து இட் வாஸ் ஒரு அந்த அளவுக்கு செல்ஃப் டெப்ரிகேட்டிங்காக போனால் ஒரு ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுவாங்கன்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் நிறைய எக்ஸாஜரேட் பண்ணி எழுதுனேன். ஆமாம், நிறைய அது வந்து என் படத்தில் வந்துட்டு அவன் அது பேசுகிறது தான். அதில் ட்ரெய்லர் கட்டு எக்ஸ்ட்ராடினரி சார். ட்ரெய்லர் கட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அங்கே போயிட்டு இல்லை இப்படி ஒரு ப்ரொடியூசர் திரும்ப கிடைக்கவே மாட்டான்டான்னு சொல்கிற இடம், நெப்போட்டிசம்னு ஒரு கத்துற இடம். ஹி வாஸ் ஓகே ஃபார் த செல்ஃப் டெப்ரிகேட்டிங் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் when I narrated it to him, he was shocked. He was like நீயே சினிமாக்குள்ளே வந்துட்டு நீயே வெளியே அனுப்ப பார்க்குறியா? அவர் வந்து வி புஷிங் இட் டூ மச். ஏன்னா ஆடியன்ஸை வந்து திட்டுற மாதிரி ஆகிடுமோ, அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறப்போ அப்படி ஆகிடுமோ, அந்த ஒரு இது இருந்துச்சு அவருக்கு. அப்போது நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான். இப்போது அவரை வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு அளவுக்கு மீறி ட்ரோல் போச்சுன்னா ஆடியன்ஸே வந்து ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஏன் வந்து இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க? அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ when everybody is mocking you, this is not a safe thing to do. But when people's reactions have changed, when you write like this, they'll align with your thought. My mom is from Kalakshetra. ஸோ அதனால் வந்து இந்த யூத் ஃபெஸ்டிவல் ஜட்ஜிங்லாம் எவ்ரி டைம் கேரளாவுக்கு போவாங்க. நான் சின்ன வயசில் அப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அக்கம்பனி. அது வந்து இந்த கல்ச்சுரல்ஸில் வாங்குகிற ப்ரைஸ் வந்து ஈக்குவேட்ஸ் டு தேர் மார்க்ஸுன்றது வந்து எனக்கு அப்போ ஒரு ஷாக்கிங் ரெவலேஷனாக இருந்தது. திஸ் ஹோல் ஸ்டேட் ஆஸ் சச் காட்ஸ் ஓன் கண்ட்ரி வேர் யூ ஆர் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் performing arts and how do you think that helped you as an individual right from the
ஸ்கூல் கோயிங் டேஸ் ஒரு நிறைய டேலண்ட்டை வந்து சுற்றி நம்ம பார்க்குறப்போ தெனாவட்டு வராது. அதான் அது அவ்வளோதான். ஏன்னா நான் பார்த்தவங்க எல்லாரும் அப்படி அபிஷேக் ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் க்ரோயிங் ஸ்டேஜில் வந்து மியூசிக்லேயும் சரி, கிளாசிக்கல் மியூசிக் காம்படிஷனுக்கு போய் நான் இது வரைக்கும் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 3rd ப்ரைஸ் கூட வந்தது கிடையாது. எனக்கு பி கிரேட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இதில் வந்து சான்ஸே இல்லை, மாப்பிள்ளை பாட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, பிகாஸ் இந்த ரித்மிக்காக பாடுறதுல வந்து எனக்கு அது நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி அதில் போனால் ஐ குட் டூ பெட்டர் இன் தட். ஸோ அவ்வளோ டேலண்ட்டை நம்ம சுற்றி பார்க்குறப்போ வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு மைண்டு வராது. சார், இப்போது the way you create one soundscape, musically speaking, which helps you superimpose the drama that you're trying to create, your understanding of music in your school going days or college going days or being a singer, can that be an added advantage how you get music for your films? டெஃபினெட்லி அது மட்டும் இல்லை அபிஷேக். இப்போது நான் 2010 தான் நான் படம் பண்ண ஆரம்பித்தேன். 2005 பாடிட்டுருக்கேன். ஸோ ஸ்டுடியோவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஹவு டு மேனிப்புலேட் அ வேவ், அதிலிருந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. யூ ஆர் நாட் திங்கிங் ஜஸ்ட் அபவுட் த மியூசிக், யூ ஆர் திங்கிங் அபவுட் த சவுண்ட். ஸோ டெக்னிக்கலாக ஓகே, இந்த இடத்துல நிறைய டைரக்டர்ஸுக்கு வந்து அந்த டெர்மினாலஜிஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதும் கஷ்டம் இல்லை. சம்டைம்ஸ் ஹீல் வாண்ட் சம்திங் மேஜிக்கல். அப்போது ரீவர்ப்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு ஒரு பேன் பண்ணி ஒரு வேவை வந்து இப்படி கொண்டு போனோன்னா அதுக்கு ஒரு டிலே. அந்த டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு விஷயம் வந்து மியூசிஷியன்ஷிப் நிறைய டைரக்டர்ஸ் வந்து இப்போ நான் நடிக்கிற படத்தில் கூட மியூசிக் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மியூசிஷியன்ஸ் கிடையாது இல்லையா. அவ்வளோதான் அவங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் உட்கார்ந்து யோசிக்கணும், இது எப்படி நான் கிராக் பண்ணுறதுன்னு. அந்த இடத்துல there is an advantage. And I think you also write it on paper. You give a lot of breather for music to come, take the scene to its own. அது எழுதிடுறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டியும். அந்த மாதிரி ரொம்ப எழுதி இந்த ஸ்பேஸ் விட்டு ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் ஆன உங்களோட ஒரு ஃபேவரட் சீன் தட் யூ டிரெக்டட்? இப்போ வருஷங்களுக்கு சேஷத்தில் சொன்னால் அந்த நாவல் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த போர்ஷன் வந்து ஒரு ஸ்கோர் ரெஃபரன்ஸாக வச்சு தான் நாங்கள் அதை ஷூட் பண்ணதே. ஸோ அதை அப்படியே அமிர்துக்கு கொடுத்துட்டு சொன்னேன், இது இப்படி இருக்கக்கூடாது, ஆனால் இந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஹீ கிரியேட் சம்திங் டோட்டலி நியூ. ஸோ அந்த ட்ரான்சிஷன் எல்லாம் கரெக்டாக எனக்கு அந்த இது பார்க்கும்போது ஒரு பழைய காலத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அது ஷூட் பண்ணுற டைம்லேயும் சரி, இப்போ பார்க்கும்போதும் சரி, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் வி ஷார்ட் சம்திங் லைக் தட். இந்த இப்போ ஒரு இம்பேக்டோட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். படம் பார்த்த பிறகு வந்து எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் வி ஷுடன் கிவ் அப்டா, பிடிச்சி போயிடலாம். ஏன்னா அந்த ஒரு இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் அவரால் ஒரு ரெலவெண்ட்டாக ஒரு படம் பண்ண முடியுது, ஒரு சீனியர் டைரக்டராக அவரால் ஜெயிக்க முடியுதுன்ற இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது படத்தில் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம ரசிக்கிற ஸ்கார்செஸி, வுடி ஆலன், கிளின்ட் ஈஸ்ட்வுட் எல்லாம் இப்போ வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் டன் பை 74-year-old ஜார்ஜ் மில்லர். ஸோ ஏஜ் கேன் நெவர் பிளே. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அந்த ஆக்சுவலாக ஒரு பாஸ்கி கலாய்ப்பார், 70 வயசில் கூட ஷான் பாலாக் போலிங் போடுவாரா அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் ஹவு டு யூ ட்ரை அண்ட் ஸ்டே ரெலவெண்ட்? பிகாஸ் I didn't know you would actually consider how your work is being received. நான் வினீத் அதை பண்ணவே மாட்டார்னு நினச்சேன். அவருக்கு பிடிச்ச படத்தை அவர் எடுக்கிற ஒரு கிரியேட்டர் போலடான்னு பார்த்தா யூ ஆல்சோ ட்ரை அண்ட் அசஸ் how your work is being received. So how do you touch base with today's world? நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா நிறைய பேர் கூட. அண்ட் ஐ டூ அ லாட் ஆஃப் ஸ்டேஜ் ஷோஸ் அபிஷேக். ஸ்டேஜ் ஷோ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா டாலரன்ஸ் எந்த அளவுக்கு கம்மி ஆகிட்டே வருதுன்னு ஸ்டேஜில் நீங்கள் பாடிட்டு இருக்கிறப்ப தெரியும். அது வந்து ஓகே, அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போது ஐ ரிமெம்பர் ஒரு 2008, 2009 ஒரு ஸ்லோ சாங் நம்ம மெலடி ஒன்று பாடினா அப்படி பூயிங் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆமாம், ஆனால் அதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் 5 to 6 songs அந்த மாதிரி தெர் இஸ் அ பொசிஷன். ஸோ
இந்த ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ போகிற ஃப்ளோ தான் இட்ஸ் வெரி சிமிலர் டு அ ஃபில்ம். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஹை இருக்கணும், அதுக்கப்புறம் யூ கேன் செட்டில் டவுன், யூ கேன் டெல் யுவர் ஸ்டோரி, ஒரு மிட் பாயிண்டில் வந்து அப்படி ஒரு ஹை கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸோ த ஃபார்மேட் இஸ் த சேம். ஸோ நிறைய எனக்கு ஐ டேக் அ லாட் ஆஃப் ஃபீட்பேக் ஃப்ரம் தட் க்ரௌட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஐ திங்க் தட் ஹெல்ப்ஸ் அண்ட் இட் கீப்ஸ் மீ கனெக்டட் வித் தி ஆடியன்ஸ். இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் மட்டும் இருந்தால் எலக்ட்ரானிக் டான்ஸ் மியூசிக் இஸ் தி ஒன்லி மியூசிக் தட் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் இந்த பண்டிகையில் போய் நம்ம ஸ்டேஜ் ஷோ பண்ணுறது, யூ see the actual crowd, you know. சோஷியல் மீடியா ரியாலிட்டிக்கும் ஆக்சுவல் ரியாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்தாச்சுன்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு சாங் நம்ம படத்தில் வச்சிடலாம், தெர் இஸ் அ க்ரௌட் ஃபார் திஸ். அட்ரினாலினுக்கு வந்து நம்ம இதை வச்சிடலாம், தெர் இஸ் பியாரா மேரா வீரா ஃபார் நிவின், ஆனால் தெர் இஸ் ஐ கேன் புட் அ சங்கமம் பிகாஸ் தெர் இஸ் அ க்ரௌட் ஃபார் தட். வென் யூ ஆக்சஸ் தட் க்ரௌட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட், அதர்வைஸ் அது உங்கள் தாட்டுக்கு வராது. இது ஒரு நல்ல லேர்னிங்காக இருக்கே சார். சார் ஒன் லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் அதில் எனக்கு மைண்டுக்கு வந்தது என்னென்னா, வருஷங்கள் பொறுத்தவரை வந்து இந்த 2 பேருக்குள்ளே ஏற்படுற ரிஃப் இருக்குல்ல, அது வந்து ப்ராப்ளி பிரணவ்ஸ் கேரக்டர் வாண்டட் தட் கைண்ட் ஆஃப் அ சேட்னஸ் ஆன்ற மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் ஆர்க்காக நான் எப்படி பார்க்குறேன்னா, நீ பாட்டு பண்ணுன்னு இவர் கேட்குறாரு, அவர் வேணான்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் நிறைய சில இடங்களில் ஃபோர் ஷாட் பண்ணுவீங்களோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சென்ஸ் இல்லைப்பா, படம் பெரிய மியூசிக் டைரக்டர் போனால் தான் சேஃபு, பெரிய மியூசிக் டைரக்டர் போனால் தான் சேஃப்னு ஒரு 4-5 பேர் சொன்ன பிறகு அதை மைண்டில் வச்சுட்டு வேணும் வந்து ஒரு மிட்லிங்கான டெசிஷன் ஒன்று எடுக்கிறார் மாதிரி நான் நினச்சேன். பட் பண்ணுன்னு சொல்கிறாரு, இவர் வேணான்றாரு, அவன்கிட்ட ஏமாந்து டியூனை கொடுக்குறாரு. ஸோ அது ரொம்ப வாண்டடாக போய் ஒரு ஆப்பில் விழுந்த மாதிரியே. How did you see that whole rift? Because they could have ended up togetherன்ற மாதிரி அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கராக இருந்திருக்கலாமே அப்படின்றது ஒரு, நீங்கள் எப்படி பார்த்தீங்க அது? நான் நினச்சதை வந்து இப்போ நம்ம ரிப்பர்கஷன்ஸை பற்றி யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா, அவுட் ஆஃப் குட் ஹார்ட் யூ வில் டூ சம்திங், பட் தென் யூ ரியலைஸ் தட் யூ ஹாவ் ஆக்சுவலி காம்ப்ரமைஸ்ட் யுவர் ஆர்டிஸ்ட்ரி அது, அண்ட் யூ ஹாவ் லாஸ்ட் அ ஃப்ரெண்ட். அப்படி அந்த டைமில் தோணும் இல்லையா, அந்த ஆர்டிஸ்ட்ரியும் போச்சு, அந்த ஃப்ரெண்டும் போச்சு, அவன் இன்னொருத்தன் தோளில் கை போட்டு நிற்கிறான், அது வலிக்கும்ல. ஸோ அவ்வளோதான் நான் பார்த்தேன். அதுக்கு மேலே ஒரு ட்ராமா தேவையில்லைன்னு நினச்சேன். நான் திரும்பவும் போய் இது என் பாட்டுன்னு அவனுக்கு மட்டும் சொல்லிடுறேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு கிரெடிட்டும் தேவையில்லை. அவர் சொல்லுவார் இல்லையா, he is not asking it for credit, probably the rest of the world would never know it, he just wanted அந்த ஒரு வேலிடேஷன். ஒரு நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி மானம் கேட்டு நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பர்சனலாக ஏதாவது இருந்திருக்கா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா நம்மளுக்கெல்லாம். ஐ மீன் யூ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யுவர் ஃபேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் வைஃப் அண்ட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். டேம், அந்த மொத்த சீனோட பிளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபியூனரலில் ஒரு ஆஃப் லயட் ஒன்று பண்ணீங்க. ஐயோ, அது அநியாயமாக இருந்தது. அந்த இடத்துல வந்து அந்த பாட்டு தான் சார், அந்த ஒரு பாட்டுனால தான் அடங்கொப்பம்மாவனே அந்த பாட்டை நான் போட்டிருக்கலாமேடா. இங்கே வேற போயிட்டு ரெக்கார்டிங்கில் என்ன வைப்பு வேறு மாதிரி இருக்கு, உனக்கு அவளுக்கும் ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சா என்னாவும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. ஐ திங்க் தட் யுவர் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்சோ லைக் தட், அண்ட் ஐ ஆல்சோ see லைஃப் லைக் தட். ரொம்ப பயங்கரமாக சட்டை கிழிச்சு அழுத தருணத்தை ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு காமெடியாக தோணும்ல. அதான் I think that's you as a person. The film also stands as a testimony to that. Continue to do that, sir. Always thank you so very much for your time. Wish you அதுவும் வந்து வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நன்றி. உங்களோட நேர்காணலில் உங்களை பாட வைக்கலைன்னா விஸ்வநாதனே கோச்சிப்பார். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் நீங்கள் பாடி ஒரு பக்கத்தில் உட்காந்து பார்க்கணுன்னு. திடீர்னு பாட சொல்லும்போது தான் என்னது ட்ரை பண்ணலாம். நான் அது பாடினது கிடையாது. ஆனந்த் இருவிழியோ சிறகடிக்கும் இமைகளிலே வெடி வெடிக்கும் இதயத்திலே ஒரு கனவு உதயத்திலே வடம் பிடிக்கும் காதல் நாள்தானே நானும் இந்த தேதி அட காதல் தின்ற மீதி தோழி நீயும் வாடி இரு தோளும் தானே
தூளி தரரிரரா தரரிரரா லிரிக் ஞாபகம் இல்லை.